ப்ளீஸுங்க உங்கள் வீட்டை வந்து க்ளீன் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக இருப்போம். ஆனால் நமக்கு இது அப்படி பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பாரு ஏதாவது யோசிச்சுட்டு, ஏதாவது ப்ராப்ளத்தை நினச்சிட்டு, ஏதாவது யோசித்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறது தானே நமக்கு வேலை. அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க, எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக காமாக நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ளீனிங் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எப்போவுமே இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நாளில் ஒரு 10லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க க்ளீனிங்க்கு மேக்ஸிமம். அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. அந்த 10 to 30 மினிட்ஸில் நீங்கள் சின்னதாக ஒரு ப்ளேஸை க்ளீன் பண்ணணுன்னு முடிவு பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நேற்று நாங்கள் முடிவு பண்ணது வந்து எங்கள் வீட்டு பூஜை ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணோம். நேற்று வந்து முருகருக்கு செவ்வாய்க்கிழமைக்கு சாமி கும்பிட்றதுனால அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த படத்தெல்லாம் வந்து வேறு எப்படி மாற்றலான்னு சொல்லி ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றி அழகாக வந்து க்ளீன் பண்ணி கோலம் போட்டு அதை சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு விளக்கேற்றி பூஜை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு காம்னஸ் கிடைக்குங்க. அது வந்து ரொம்ப 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 பீஸ் கொடுக்கும் நமக்கு நிறைய விஷயம் அடுத்து நிறைய யோசிக்கிறதுக்கு வந்து இந்த க்ளீன் பண்ணுறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப இல்லைங்க, டெய்லி ஒரு 10 to 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பீங்க எப்போவுமே. இதே மாதிரி குட்டி குட்டியாக விலாக்ஸு குட்டி குட்டியாக நம்மளோட டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். டேக் கேர். பாய்.